இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கும் போது சுகமான வாழ்க்கை அல்ல, அர்த்தமுள்ள வாழ்க்கையைத்தான் வாழ அழைக்கிறார். தன்னலம் துறந்து என்று அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார். நம்முடைய விருப்பங்களை விட ஆண்டவருடைய சித்தமே உயர்ந்தது என்பதை இந்த வார்த்தையினூடாக ஆண்டவர் எமக்கு உணர்த்துகிறார். தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்று ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார். எங்களுடைய வாழ்க்கையில வரும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் புலம்பாமல் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொள்வதை இந்த வார்த்தை குறித்து நிற்கிறது. சிலுவை என்பது எளிதல்ல. சில நேரங்கள்ல அது மன்னிப்பாகவும் இருக்கலாம், சில நேரங்கள்ல பொறுமையாகவும் இருக்கலாம், சில நேரங்கள்ல அமைதியாக கண்ணீர் சிந்த வேண்டிய தருணமாகவும் இருக்கலாம். ஆனால் நாம் சுமக்கும் ஒவ்வொரு சிலுவையின் பின்னாலும் நம்மோடு நடக்கும் இயேசு இருக்கிறார். நாம் தனியாக இல்லை. அவர் நம் கையை பிடித்து நம் பாரத்தை பகிர்ந்து முடிவில் வெற்றியின் பாதைக்கு நம் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்லுகிறார். இந்த காலை நம் இதயத்தை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் விருப்பமல்ல உமது சித்தமே நிறைவேறட்டும் என்று எங்களுடைய மனதார அறிக்கையிடுவோம். நாம் அவரை பின்பற்றும் போது நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒளியாகவும் நம்பிக்கையாகவும் ஆசீர்வாதமாகவும் மாறும். இன்றைக்கு எவ்வளோ பெரிய சவால்கள் வந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. சிலுவையை சுமப்பவர்களின் தோள்களில் ஆண்டவருடைய கிருபை நிறைவாக தங்கியிருக்கிறது. அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு அடியும் நம்மை நித்திய மகிமையை நோக்கி அழைத்து செல்லுகிறது. அதனால கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. எங்களுடைய தன்னலத்தை துறந்து நீர் கொடுக்கும் சிலுவையை மகிழ்ச்சியுடன் விசுவாசத்துடன் சுமக்க ஒவ்வொருவருக்கும் வலிமை தந்தருளும். எந்த சூழ்நிலையிலும் உண்மை பின்பற்றும் மனதையும் மது சித்தத்தின்படி வாழும் கிருபையையும் ஒவ்வொருவருக்கும் தாரும். எங்களுடைய வாழ்க்கை உமது அன்பை வெளிப்படுத்தும் சாட்சியாக இருக்க அருள் புரியும். ஆமேன்.